த 100 ட்ரெஸ்ஸஸ், 100 விதமான ஆடைகள்னு வச்சுக்கலாம், 100 ஆடைகள்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் 5th சாப்டர் எலோனர் எஸ்தஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் யூ ரீட், ஹவு டு வி ஜட்ஜ் த பீப்புள் அரவுண்ட் அஸ் பை தேர் மணி, வெல்த் அண்ட் பொசஷன்ஸ்? மனிதர்களை, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க, எப்படி அளவிடுறீங்க? அவங்களோட பணத்தை வச்சா, செல்வத்தை வச்சா, பொசஷன்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பொருட்களை வச்சா, இல்லை அதை மீறி இஸ் தேர் சம்திங் ஆஃப் மோர் என்டூரிங் வேல்யூ டு லுக் ஃபார் இன் எ பர்சன்? இல்லைனா வேற ஒரு இன் எ பர்சன்னா ஒரு மனுஷன்கிட்ட வேறு எதையாவது பார்த்து தான் அவங்க எடை போடுறீங்களா? This story is a sensitive account of how a poor young girl is judged by her classmates. இந்த கதை ஒரு ஏழை பொண்ணை அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எப்படி எடை போடுறாங்கன்றத கதை. சென்சிட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னாக்கா ஒரு உணர்வுபூர்வமான கதை. வாண்டா பெட்ரோன்ஸ்கி இஸ் எ யங் பாலிஷ் கேர்ள். பாலிஷ் கேர்ள்னால் போலாந்தில் இருக்கவங்கள போலிஷ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கவங்கள இந்தியன்னு சொல்கிறாங்கல்ல, அமெரிக்காவில் இருக்கவங்கள அமெரிக்கன், அதே மாதிரி போலாண்டில் இருக்கவங்கள போலிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கவங்கள ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெஞ்சுனா ஃப்ரெஞ்ச் பீப்புளும் இருக்கும். இங்கே யங் போலிஷ் கேர்ள்னா போலாந்து கேர்ள் ஹூ கோஸ் டு ஸ்கூல் வித் அதர் அமெரிக்கன் சில்ட்ரன் இன் அன் அமெரிக்கன் டவுன். இந்த பொண்ணு போய் அமெரிக்காவில் இருக்காங்க, வேறு ஒரு நாட்டில் போய் வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஹூ கோஸ் டு ஸ்கூல் வித் அதர் அமெரிக்கன் சில்ட்ரன். தீஸ் அதர் சில்ட்ரன் சி வாண்டா ஆஸ் டிஃப்ரெண்ட் இன் மெனி வேஸ். கேன் யூ கெஸ் ஹவு தே ட்ரீட் ஹர்? மற்ற குழந்தைங்களாம் அவளை வித்தியாசமாக பார்க்குறாங்க, வேறு ஊரில் ஒரு வித்தியாசமான பொண்ணுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆர்டிக்கல், இப்படி போலாந்துலேருந்து போனவங்கள பற்றிய ஒரு ஆர்டிக்கல். போலாந்தில் ஏன் போனாங்கன்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ரஷ்யா கண்ட்ரோலில் போலாந்து ரொம்ப காலமாக இருந்தது. அதுக்கு முன்னாடியிலேருந்து கூட அமெரிக்காவுக்கு போகணுன்றது எல்லா நாட்டில் இருக்க குடிமகன்களோட ஆசைந்தான். த ஃபஸ்ட்டு போலீஸ் இமிக்ரண்ட்ஸ் அரைவ்ட் இன் அமெரிக்கா இன் 1608. But the largest wave of police immigration occurred in the early 20th century when more than 1 million Poles migrated to the United States. 1 million 10 லட்சம் பேர். ஏர்லி 20th சென்ச்சுரினா 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பங்களில், அதாவது 1910 1920. இந்த போலிஷ் ஸ்டேட்னா போலீஸ் கிடையாது, போலிஷ்ன்றது இங்கே போலாந்து. டிட் இட் எக்ஸிஸ்ட் அட் த டைம்? அந்த நேரத்தில் அப்படி ஒரு நாடே இல்லை, போலாந்து நாடு. And the immigrants were identified according to their country of origin rather than to ethnicity. அவங்களோட இனத்தை வச்சு பார்க்காம அவங்க நாட்டை வச்சு தான் பார்த்தாங்க. They were identified as Russian Poles, German Poles, Austrian Poles. ஸோ போலாந்துன்றது ஒரு நாடாக இல்லாமல் மற்ற நாட்டோட கண்ட்ரோலில் இருந்ததால் ரஷ்யா கண்ட்ரோலில் இருந்த போலாந்தில் இருக்கவங்கள ரஷ்யன் போல்ஸ், ஜெர்மன் போல்ஸ், ஆஸ்ட்ரியன் போல்ஸ், ஆஸ்ட்ரியான்னு ஒரு நாடு, இந்த நாட்டை சேர்ந்த போலிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. One of the most notable Polish American communities is in Chicago and its suburbs. சபர்ப்ஸ்னால் சுற்றி இருக்க ஊர். இப்போ சென்னை இருக்குனாக்கா சென்னையை சுற்றி நிறைய ஊர் இருக்கு இல்லையா, தாம்பரம் அது மாதிரி இருக்க ஏரியாலாம் சபர்ப்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி சிக்காகோ சுற்றி இருக்க சபர்ப்ஸில், சிக்காகோலையும் சிக்காகோ சுற்றி இருக்க சபர்ப்ஸ்லேயும் போலிஷ் அமெரிக்கனா போலாந்து சேர்ந்த மக்கள் அமெரிக்காவில் செட்டில் இருக்காங்களா, அவங்களோட கம்யூனிட்டி இருக்குது. ஸோ சிக்காகோ இஸ் சம்டைம்ஸ் கால்டு த செகண்ட் லார்ஜஸ்ட் போலிஷ் சிட்டி இன் த வேர்ல்டு, நெக்ஸ்ட் ஒன்லி டு வார்சா, த கேபிட்டல் ஆஃப் போலாந்து. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்காகோ தான் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி, ரெண்டாவது பெரிய ஊர் போலாந்து பீப்புள் இருக்க ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. போலிஷ் அமெரிக்கன்ஸ் வேர் சம்டைம்ஸ் டிஸ்கிரிமினேட்டட் எகென்ஸ்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அஸ் வெல் த ஐரிஷ், இட்டாலியன்ஸ் அண்ட் ஜூஸ். இப்போ முக்கியமான விஷயம், இந்த போலாந்து அமெரிக்கர்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுறப்ப வராங்கன்னா தனிப்பட்ட முறையில் வேற ஒரு மக்களாக பிரித்து பார்க்கப்படுறாங்க. யார் மாதிரி? இவங்க மட்டும் கிடையாது, அங்கே இருக்க யூதர்கள், இட்டாலியன் பீப்புள், அயர்லாந்து பீப்புள். இப்போ அமெரிக்காவில் வாழ்கிற இட்டாலியன்ஸை யூஎஸ் பீப்புள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு கேங்ஸ்டர், ஒரு ரவுடி கும்பல், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா டான் மாதிரி படம், இல்லை சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி டெபிக்ஷன் நீங்கள் பார்க்க முடியும். இட்டாலியிலேருந்து வந்திருந்தாங்கன்னா ஒரு கேங்கை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு மாஃபியாவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்கன்ட்டு. ஃபேமஸான படம் ஒன்று இருக்குது, காட் ஃபாதர்னு.
அந்த காட்ஃபாதர்ன்ற படத்தில் கூட இட்டாலியிலேருந்து வந்தவங்களாக தான் காப்பாங்க. அந்த காட்ஃபாதர், டானு, கேங்ஸ்லாம் வச்சுருக்கோம் இட்டாலியன்ஸ். அதே மாதிரி யூதர்கள்ன்றவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஐடென்டிட்டி கொடுத்து அவங்களையும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. யூஎஸில் ஐரிஷ் பீப்புளை முன்னாடி டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அயர்லாந்து பீப்புள், ஐரிஷ்னாக்கா இப்போ அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களையும் டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது பண்ணுறதில்ல. இந்த மாதிரி போலிஷ் அமெரிக்கன்ஸையும் டிஸ்கிரிமினேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. வேறுன்னு போட்டிருக்கு, அப்போ ஆர் கிடையாது, ப்ளூரல் ஆர் வந்து வேறுன்னு போட்டிருக்கதான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கணும். அக்கார்டிங் டு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் 2000 சென்சஸ் 667,414 Americans of age 5 years and other older reported Polish as the language spoken at home, which is about 1.5% of the people who speak languages other than English, or 0.25% of the US population. இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இது இந்த நாட்டில் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ கதைக்குள்ளே போவோம். டுடே மண்டே, ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு வாண்டா பெட்ரான்ஸ்கி பேர், ஒரு ரஷ்யன் பேர்லாம் பாருங்கள், ஸ்கி அது மாதிரிலாம் முடியும். இது போலாந்து கூட ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் தான். வாண்டா பெட்ரான்ஸ்கி செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே போலாந்து அட்டாக் பண்ணது தான், ஜெர்மனி. இது ஹிஸ்ட்ரி படிச்சுன்னா நமக்கு தெரியும். ரெண்டுக்கும் சென்டராக இருக்கும் ஜெர்மனியோட பவருக்கும் ரஷ்யாவுக்கும். இப்போ யுக்ரைன் நடக்குது இல்லையா, அது மாதிரி அந்த காலத்தில் போலாந்து இருந்தது. வாண்டா பெட்ரான்ஸ்கி வாஸ் நாட் இன் ஹேர் ஷீட். வாண்டா பெட்ரான்ஸ்கி அவங்க சீட்டில் இல்லை இன்றைக்கி. பட் நோபடி, நாட் ஈவன் பெக்கி அண்ட் மேடலின், த கேர்ள்ஸ் ஹூ ஸ்டார்டட் ஆல் த ஃபன், நோட்டிஸ்ட் ஹேர் ஆப்ஷன்ஸ். ஆனால் யாருமே கவனிக்கலை. பெக்கியும் மாடலின்ற ஆளுங்க கூட, பொண்ணுங்க கூட அவள் இல்லைன்றதை கவனிக்கலை. யூஸ்வலி வாண்டா ஷாட் இன் த சீட் நெக்ஸ்ட் டு த லாஸ்ட் சீட் இன் த லாஸ்ட் ரூம் இன் த ரூம் 13. ரூம் 13ல் லாஸ்ட்டு பெஞ்சில் லாஸ்ட்டு சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் தான் யூஸ்வலானா எப்பயுமே உட்காருவாங்க. யார்? இந்த வாண்டா. ஷீ ஷாட் இன் த கார்னர் ஆஃப் த ரூம் வேர் த ரஃப் பாய்ஸ் ஹூ டிடன்ட் மேக் குட் மார்க்ஸ் சாட். The corner of the room where there was most scuffling of feet, most roars of laughter when anything funny was said, most mud and dirt on the floor. அந்த சீட்டில் தான், அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, விளையாடிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு சத்தம் போட்டுட்ருப்பாங்க. கிளாஸில் எல்லா கிளாஸ்லேயும் இதான் நடக்கும். கடைசி சீட்டில் இருக்கவங்க நிறைய சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க. வாண்டா டிடன்ட் சிட் தேர் பிகாஸ் ஹி வாஸ் ரஃப் அண்ட் நாய்ஸி. வாண்டா வந்து அங்கே போய் உட்காரல. எதனால் உட்காரலனாக்கா, அவளும் அது மாதிரி ரஃப்பாக சண்டை போடுற ஆள், சத்தம் போடுற ஆள், அதனால் போய் உட்காரல. அந்த கான்ட்ரரி, அதுக்கு எதிர்ப்பதமாக சி வாஸ் வெரி குவைட் அண்ட் ரேர்லி செட் எனிதிங் அட் ஆல். அவங்க வந்து ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ரேராக தான் ஏதாவது பேசவே செய்வாங்க. அண்ட் நோபடி ஹேட் எவர் ஹேர்ட் ஹர் லாஃப் அவுட் லவுட். யாருமே வந்து சத்தம் போட்டு சிரித்து பார்த்ததே கிடையாது. சம்டைம்ஸ் சில நேரங்களில் சி ட்விஸ்டட் ஹர் மவுத் இன்டு எ க்ரூக்டு ஷட் ஆஃப் ஸ்மைட். முதல்கிட்ட சுழித்து சிரிக்கிற மாதிரி போவாங்க. பட் தட் வாஸ் ஆல். சத்தம் போட்டு சிரிக்க மாட்டாங்க. நோபடி நோ எக்ஸாக்ட்லி ஒய் வாண்டா சாட் இன் த சீட், இன் தட் சீட், அன்லெஸ் இட் வாஸ் பிகாஸ் ஷி கேம் ஆல் த வே ஃப்ரம் Bogin's Heights and her fare usually were carried with dry mouth. But no one really thought much about Wanda Petronsky once she shot in the corner of the room. யாருக்குமே தெரில அவங்க ஏன் வந்து லாஸ்ட் சீட்டில் உட்காராங்கன்றது. The time when they thought about Wanda was outside of school hours, at noon time when they were coming back to school, or in the morning early before school began, when groups of 2 or 3 or even more would be talking and laughing on their way to schoolyard. Then sometimes they waited for Wanda to have fun with her. ஒரே டைம் அவளுக்காக வெயிட் பண்ணுவாங்க வெளியில், இந்த கால நேரத்தில். இதுலேயும் the next day Tuesday Wanda was not in school either. அடுத்த நாளும் அவள் வரல. and nobody noticed her absence again. ஆனால் யாருமே அவங்கள கவனிக்கலை செவ்வாய்க்கிழமையும். பட் on Wednesday, ஆனால் புதன்கிழமை அன்னைக்கு பெக்கி அண்ட் திங்கக்கிழமையும் வரல, செவ்வாய்க்கிழமையும் வரல, யாருக்கும் கவனிக்கல. ஆனால் புதன்கிழமை பெக்கி அண்ட் மேடி who shot down front with other children who got good marks and who didn't track in a whole lot of mud did notice that Wanda wasn't there. அவங்க 2 பேர் கவனிக்கிறாங்க. அவங்க நல்ல மார்க் எடுக்கிறவங்க பெக்கியும் மேடியும். அவளுக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கவங்க who shot down front with other children, அவங்க நிறைய சேட்டெல்லாம் பண்ணாத டீசெண்டாக இருக்க பிள்ளைங்க. பெக்கி வாஸ் த மோஸ்ட் பாப்புலர் கேர்ள் இன் ஸ்கூல். பெக்கி தான் அதில் வந்து கிளாஸ்லேயே ரொம்ப
ஃபேமஸான பொண்ணு. ஷி வாஸ் பிரிட்டி, ரொம்ப அழகாக இருக்கா. ஷி ஹேட் மெனி பிரிட்டி க்ளோத்ஸ் அண்ட் ஹேர் வாஸ் கர்லி. அவள் நிறைய அழகான ட்ரெஸ் வச்சுருக்காங்க, சுருள் முடிலாம் இருக்குது. மேடி வாஸ் ஹேர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் மேடின்றவ அவளோட பெகியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். த ரீசன் பேகி மை நோட்டிஸ்ட் வாண்டாஸ் ஆப்ஷன் வாஸ் பிகாஸ் வாண்டா ஹேட் மேட் தம் லேட் டு ஸ்கூல். ஏன்னாக்கா பெகியும் மேடியும் லேட்டாக தே ஹேட் வெயிட்டட். அவளால் இவங்க 2 பேரும் லேட் ஆகிருக்காங்க. ஏன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்து. தே ஹேட் வெயிட்டட் ஃபார் வாண்டா டு ஹேவ் சம் ஃபன் வித் ஹர் அண்ட் ஷி ஜஸ்ட் hadn't come. They often waited for Vanda parents to have fun. வந்தால் கிண்டல் பண்ணுறதுக்கு வம்பளுக்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனால் வரவே இல்லை. Vanda parents, most of the children in Rome 13 didn't have names like that. They had names easy to say like Thomas, Smith, Allen. There was one boy named Bounce, Willie Bounce, and people thought that was funny, but not funny in the same way that Petronsky was. இந்த பேரை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, வேண்டா பெட்ரோன்ஸ்கின்றது. எல்லாருக்கும் யூஸ்வலாக பேருக்கு என்ன இருக்கும், தாமஸ், ஸ்மித், ஆலனுங்க. நம்ம ஊரில் இப்போ ரமேஷ், சுரேஷ் அது மாதிரி பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பெட்ரான்ஸ்கின்ற பேர். வாண்டா டிடன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ். வாண்டாக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. ஷி கேம் டு ஸ்கூல் அலோன், வெண்ட் ஹோம் அலோன். அவள் ஸ்கூலுக்கு தனியாக வரா, தனியாகவே போயிடுறா. ஷி ஆல்வேஸ் ஓர் எ ஃபேடட் ப்ளூ ட்ரெஸ். ஃபேடட்னா மங்கி போனான்னு அர்த்தம். ஓர்னா வேரோட பாஸ்டன்ஸ். ஷி ஆல்வேஸ் ஓர்னாக்கா அவள் எப்பயுமே அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தா. தட் டிடன்ட் ஹேங் ரைட், அது கரெக்டாகவும் தொங்காது. இட் வாஸ் க்ளீன், அது க்ளீனாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. பட் இட் லுக்டு அஸ் தோ இட் ஹேட் நெவர் பீன் அயன்டு ப்ராப்பர்லி. அது எப்பயுமே அயன் பண்ண மாதிரியே தெரியாது, அயன் பண்ணி போட்டுற மாதிரியே தெரியாது. ஷி டிடன்ட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. பட் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் டாக்டு டு ஹர். நிறைய பொண்ணுங்க அவர்கிட்ட பேசுவாங்க, ஆனால் அவளுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. சம்டைம்ஸ் தே சரௌண்டட் ஹேர் இன் த ஸ்கூல் யார்ட் as she stood watching the little girls play hopscotch on the one ground. அண்ட் ஹாப்ஸ்காட்ச்னு ஒரு கேமில் ஆடுறப்ப அவள் நின்று பார்ப்பா. அவள் பார்க்குறப்ப அவளை சுற்றி நின்றுக்குவாங்க. வேண்டா பெக்கி would say in a most courteous manner as though she were talking to Miss Mason. Vanda, she would say, giving one of her friends a nudge, tell us how many dresses did you say you had hanging up in your closet. உன்னோட க்ளோசெட்னாக்கா ஒருத்தங்களுக்கும் ட்ரெஸ்ஸு மாட்டி வைக்கிறாங்க. நம்ம ஊரில் ஹேங்கரில் ட்ரெஸ் மாட்டி வைக்கிற மாதிரி அங்கே ஒரு க்ளோசெட் மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி. அந்த க்ளோசெட்டில் ஒரு சின்ன அலமாரி மாதிரியே வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே தான் மாட்டி வைப்பாங்க ட்ரெஸ்ஸஸை. அதில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க இந்த பெக்கின்னு அழகான பொண்ணு. 100 வாண்டா வுட்ஸே, 100ன்னு சொல்கிறாங்க அதுக்கு வேண்டா அந்த ஏழை பொண்ணு. 100 எக்ஸ்க்ளைம்டு ஆல் த லிட்டில் கேர்ள்ஸ் இன்க்ரெடிபிள்ஸ்னு நம்ப முடியாமல் அதிசயப்படுறாங்க. அந்த லிட்டில் ஒன்ஸ் வுட் ஸ்டாப் பிளேயிங் ஹோப்ஸ்காட்ச். அந்த ஹோப்ஸ்காட்ச்னு விளையாடிட்டு இருக்காங்களோ அந்த கேமை விட்டுட்டு அண்ட் லிசன். எல்லாம் நின்று பார்க்குறாங்க. 100 ஆல் லைன்ட் அப். ஆமாம் 100 இருக்குது என்ற ட்ரெஸ் அந்த ஏழை பொண்ணு சொல்கிறேன். ஆல் லைன்ட் அப்னா வரிசையாக இருக்குது. செட் தென் ஹேர் லிங்க்ஸ் ட்ரூ டுகெதர் இன் சைலன்ஸ். வாட் ஆர் தே லைக்? வாட் ஆர் தே லைக்னா இந்த இடத்துல லைக்னா பிடிக்கும்னு அர்த்தம் வராது. வாட் ஆர் தே லைக்னா அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அவை லைக்குன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. பிடிக்கும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி வாட் ஆர் தே லைக்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கும் லைக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் தே லைக்னா எப்படி இருக்கும். ஆல் சில்க் ஐ பெட். ஐ பெட்டுன்ற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஐ பெட்ஸ்னால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு, நான் கட்டாயமாக நான் அடித்து சொல்கிறேன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதுதான் கரெக்டான வார்த்தை ஐ பெட்டுன்றது. நான் கட்டாயமாக சொல்கிறேன் எனக்கு நிச்சயமாக தெரியும்னு சொல்கிறதுக்கு ஐ பெட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆல் சில்க் ஐ பெட்னாக்கா நீங்கள் வச்சுருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா எல்லாமே பட்டு ட்ரெஸ் தான், விலை உயர்ந்த ட்ரெஸ் தான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல் சில்க் ஆல் கலர்ஸ். ஆமாம் எல்லாமே சில்க் ட்ரெஸ் தான். சில்க்னாக்கா பட்டு ட்ரெஸ்ஸு. ஆல் கலர்ஸ்னால் எல்லாமே எல்லா கலர்லையும் என்கிட்ட இருக்குது. வெல்வெட் டூ, பட்டு மட்டும் இல்லாமல் வெல்வெட்லேயும் இருக்காங்க. வெல்வெட் டூ 100 ட்ரெஸ். வாண்டா வுட் ரிப் ஸ்டாலிட்லி. ஸ்டாலிட்னா இது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, ரொம்ப கொஞ்சம் கூட வருத்தப்படாமல். ஆல் லைன்ட் அப் இன் மை க்ளோசெட். தென் தே வுட் லெட் ஹேர் கோ. அதுக்கப்புறம் அவங்க விட்டுருவாங்க. யூஸ்வலாக இது நடக்கும் ரெகுலராக. தென் பிஃபோர் ஷி ஹேட் கான் வெரி ஃபார் தே குடன்ட் ஹெல்ப் பஸ்டிங் இன் டு ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் பீல்ஸ் ஆஃப் லெட்டர். அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் எல்லாம் சிரிப்பாங்க. 100 ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி த ஒன்லி ட்ரெஸ் வாண்டா ஹேட் வாஸ் த ப்ளூ ஒன் ஷி ஓர் எவ்ரி டே. அவள் எப்பயுமே இந்த ப்ளூ ட்ரெஸ் மட்டும்தான் போட்டுட்டு வரா. ஆனால் கேட்டாக்கா 100 ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ வை டிட் ஷி சே ஷி ஹேட் 100? வாட் அ ஸ்டோரி.
அப்புறம் எதுக்கு இவன் 100 ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறா? ஹவு மெனி ஷூஸ் டிட் யூ சே யூ ஹேட்? 60 pairs all lined up in men. அதே மாதிரி எத்தனை ஷூ இருக்குன்னு கேட்டாலும் 60 இருக்குன்றாங்க. க்ரைஸ் ஆஃப் எக்ஸாக்ரேட்டட் பொலைட்னஸ். எக்ஸாக்ரேட்டட் பொலைட்னஸ்னா ஓ சூப்பர் ஆல் அலைக்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்குறாங்க. கிரேட்டட் திஸ் அப்படின்னா கிண்டல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு அர்த்தம் எக்ஸாக்ரேட்டட் பொலைட்னா மரியாதை கொடுக்குறது. எக்ஸாக்ரேட்டட் பொலைட்னஸ்னாக்கா சும்மா நடிச்சுக்கிட்டு போலனா ஓ அப்படியா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி பேசுகிறது. கிரேட்டட் திஸ் ஆல் அலைக்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா. ஓ நோ எவ்ரி பேர் இஸ் டிஃப்ரெண்ட், ஆல் கலர்ஸ் ஆல் லைன்ட் அப். ஒவ்வொரு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெக்கி ஹூ ஹேட் தாட் அப் திஸ் கேம் அண்ட் மேடி அண்ட் ஹேர் இன்செப்பரபிள் ஃப்ரெண்ட் வேர் ஆல்வேஸ் த லாஸ்ட் டு லீவ். இவங்க 2 பேரும் இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போவாங்க. ஃபைனலி வாண்டா வுட் மூவ் அப் த ஸ்ட்ரீட், ஹேர் ஏஸ் டல் அண்ட் ஹேர் மவுத் க்ளோஸ், ஹிச்சி ஹேர் லெஃப்ட் ஷோல்டர் எவர் தென் இன் த ஃபன்னி வேஸ் ஹி ஹேட் ஃபினிஷிங் தி வால். அதுக்கப்புறம் தனியாக ரொம்ப சோகமாக போயிடுவாங்க வீட்டுக்கு. பெக்கி வாஸ் நாட் ரியலி க்ரூவல், ஷி ப்ரொடெக்டட் ஸ்மால் சில்ட்ரன் ஃப்ரம் புல்லிஸ். அந்த பெக்கி கூட அழகாக கலந்து பொண்ணு இப்பெல்லாம் கிண்டல் பண்ணால் கூட அவள் க்ரூவலான பொண்ணு கிடையாது, மோசமான பொண்ணு கிடையாது. அவங்க சின்ன குழந்தைங்களாம் யாராவது வம்பல் தாக்கா அவள் தான் போய் காப்பாற்றுவா. அண்ட் ஷி கிரைட் ஃபார் ஹவர்ஸ் இஃப் ஷி ஷா அன் அனிமல் மிஸ்ட்ரீட்டட். ஒரு அனிமல் யாராவது அடித்தாலோ மிஸ்ட்ரீட் பண்ணிட்டாலோ, நாய் பூனையெல்லாம் மிஸ்ட்ரீட் பண்ணால் கூட அவள் அழுவா. இஃப் எனிபடி ஹேட் செட் டு ஹர் டோன்ட் யூ திங்க் இட் இஸ் எ க்ரூவல் வே டு ட்ரீட் வாண்டா. யாராவது அவள்கிட்ட போய் இவ்வளோ மோசமாக வேண்டாவை கிண்டல் பண்ணுறீங்க, அந்த பொண்ணை குட்டி பொண்ணு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா ஆனால் வேண்டாவை மட்டும் கிண்டல் பண்ணுறேன்னு கேட்டால் ஷி வுட் ஹேவ் பீன் வெரி சர்ப்ரைஸ்ட். அவள் சர்ப்ரைஸ் தான் ஆயிருப்பா. க்ரூவல், why did the girl say she had 100 dresses? அவள் ஏன் 100 ட்ரெஸ் இருக்குன்னு போய் சொன்னால் எனிபடி could tell that was a lie. யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. எனிபடி could tellனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா யாராக வேணாலும் சொல்ல முடியும். என்னென்ன அவள் சொல்கிறது பொய் என்ன. why did she want to lie? அவள் ஏன் பொய் சொல்ல ஆசைப்பட்டா. and she wasn't just an ordinary person, else why did she have a name like that? அப்புறம் எதுக்கு அவள் வித்தியாசமாக இருக்கா. அது எனிவே தே நெவர் மேட் ஹேர் க்ரை. அதே மாதிரி நாங்கள் என்றைக்குமே அவளை அழுவைக்கிற அளவுக்கு கொண்டு போனோம், கிண்டல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் அவள் ஆன்சர் பண்ணியிருப்பா அவள்கிட்ட போய் கேட்டால். as for Maddie, the business of asking Wanda every day how many dresses, how many hats தொப்பி, and how many this and that, இது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்குறது she had was bothering her. ஆனால் மேடிக்கு இது பாதர் பண்ணுது அவளை. இப்போலாம் தனக்கே அவளை வம்பளுக்கணும்னு சொல்லி. ஏன்னா மேடி வாஸ் போர் ஹெல்செல்ஃப். மேடியும் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தான், அந்த பெக்கியோட ஃப்ரெண்டு. ஷி யூஷுவலி வேர் சம்ஒன்ஸ் ஹேண்ட்மேட் டவுன் க்ளோத்ஸ். அப்படின்னா என்ன ஹேண்ட்மேட் டவுன்னா ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு மற்றவங்கள்ட்ட கொடுக்குறாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸு, அதை தான் அவளே போட்டு வரேன். இந்த மேடின்ற ஃப்ரெண்டு, பெக்கியோட ஃப்ரெண்டு. ஷி யூஷுவலி ஓர், ஆனால் யூஷுவலாக எப்போயுமே தேங்க் குட்னஸ் ஷி டிடன்ட் லைவ் அப் ஆன் போகின் சைட்ஸ் ஆர் ஹேவ் எ ஃபன்னி. ஆனால் அவள் ஒரு ஃபன்னி நேமை இல்லை அவளுக்கு. நல்ல வேளை அவளுக்கு ஒரு ஃபன்னி நேம் இல்லை. சம்டைம்ஸ் வென் பெக்கி வாஸ் ஆஸ்கிங் வேண்டா தோஸ் கொஸ்டின்ஸ் இன் த மோக்கிங் பொலைட் வாய்ஸ். சில சமயம் இந்த பெக்கி கிண்டல் பண்ணுற மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி கேள்வி கேட்குறப்ப மேடி ஃபெல்ட் எம்ப்ரஸ்ட் அண்ட் ஸ்டடிட் த மார்பிள்ஸ் இன் த பாம் ஆஃப் ஹேர் ஹேண்ட் ரோலிங் தம் அரவுண்ட் சேயிங் நத்திங் ஹேர் செல்ஃப். மேடிக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அந்த கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு. அவள் கையில் இருக்க மார்பிள்ஸ் வச்சுருப்பாங்க இப்போது வச்சுக்கிட்டு ரோலிங் தம் அரவுண்ட் அண்ட் சேயிங் நத்திங் ஹேர் செல்ஃப். ஒரு சின்ன விளையாட்டு பொருள் மாதிரி மார்பிள்ஸ் இருக்கும். நாட் தட் ஷி ஃபெல்ட் சாரி ஃபார் ஹர் வாண்டா எக்ஸாக்ட்லி. வாண்டாக்காக அவள் சால்வ் பண்ணல. ஷி வுட் நெவர் ஹேட் பேட் எனி அட்டென்ஷன் டு வாண்டா இப்போ ஹேட் இன்வென்டட் த ட்ரெஸ்ஸஸ் கேம். இது மாதிரி எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு கேட்கலனாக்கா இவள் கவனிச்சே இருக்க மாட்டா வாண்டான்னு ஒரு பொண்ணு இருக்கிறவங்கள. பட் சப்போஸ் பெக்கி அண்ட் ஆல் அதர்ஸ் ஸ்டார்டட் இன் ஆன் ஹேர் நெக்ஸ்ட். அவளுக்கு என்ன பயனா அடுத்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்டார்டட் இன் ஹேர் நெக்ஸ்ட்னா ஆன் ஹேர் நெக்ஸ்ட்னா அவள்கிட்ட வந்துட்டாங்கன்னா, ஆன் ஹேர்னால் இப்போ அவள்கிட்ட வர்றது. நெக்ஸ்ட்னா அவளை முடிச்சுட்டு வாண்டா கிண்டல் பண்ண மாதிரி இவள்கிட்டையும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது அவளோட பயம். ஷி வாசன் அஸ் புவர் அஸ் வாண்டா பெர்ஹாப்ஸ், பட் ஷி வாஸ் புவர். வாண்டா அளவுக்கு ரொம்ப புவராக இருந்தாலும் இவளும் புவர் தான். அஃப்கோர்ஸ் ஷி வுட் ஹாவ் மோர் சென்ஸ் தென் டு ஷே ஷி ஹேட் 100 dresses. ஆனால் இவளுக்கு நிறைய சென்ஸ் இருக்குது, கொஞ்சமாக அறிவு இருக்குது. என்ன அறிவு? என்கிட்ட 100 ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணப்படுறதுலேருந்து தப்பிச்சுக்கிற அளவுக்கு இவளுக்கு அறிவு இருக்குது. ஸ்டில் ஷி வுட் நாட் லைக் ஃபார் தம் டு பிகின் ஆன் ஹர்னு இருந்தாலும் இவள் அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிருவா கரெக்டாக பேசி. ஆனாலும் அவளுக்கு என்ன பிடிக்கல, இவள்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. பிகின் ஆன் ஹர்னா இவள்கிட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த வேலையை, அவள்கிட்ட பண்ணுற வேலையை அப்படின்றது பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறாள். ஷி விஷ்டு பெக்கி வுட் ஸ்டாப் டீசிங் வேண்ட்ரா பொட்டன்ஸ்கி. ஷி விஷ்னா அவளும் ஆசைப்பட்டா என்னென்ன பெக்கி வுட் ஸ்டாப் டீசிங்னா
பெகி வந்து அவளை கிண்டல் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். டுடே ஈவன் தோ they had been late to school, Mary was glad she had not had to. இந்த இடத்துல பாருங்கள், சி ஹேட்ன்றது பாஸ்ட்டுக்கு அவள் பண்ணலை. எதை ஹேட் டு மேக் ஃபன் ஆஃப் வேண்டாவை கிண்டல் பண்ணல இன்றைக்கி. என்ன மேடிக்கு தான் கிண்டல் பண்ண பிடிக்கலனா ஏன்னா அவளையும் கிண்டல் பண்ண அமைச்சிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது மேடிக்கு. ஆனால் பெகி அவள் ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. சரி, ஒர்க்டு ஹேர் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் ஆப்சன்ட் மைண்டட்லி. இருந்தாலும் ஆப்சன்ட் மைண்டடாக வேறு எங்கேயோ ஒரு நினப்ப வச்சுக்கிட்டு அவளோட மேக்ஸ் ப்ராப்ளம் போட்டுட்ருக்கா. 8 times 8 let's see. She wished she had a nerve to write Peggy a note, because she knows Seven would have the courage to speak right out to Peggy to say, hey Peg, let's stop asking how many dresses she has. பெக்கிக்கு ஒரு லெட்டர் எழுதான். பெக்கினா அவள் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுறாள், அந்த பணக்கார ஃப்ரெண்டு. அவளுக்கு வந்து லெட் ஸ்டாப் ஆஸ்கிங் வேண்டாம்னா இனிமேட்டு எதுன்னு ட்ரெஸ்ஸுக்குன்னு கேட்க வேணாம் அப்படின்ட்டு. வென் ஷி ஃபினிஷ்ட் ஹேர் அரித்மெண்ட் யோசிச்சுட்ருக்கா அது மாதிரி எழுதலாமான்ட்டு. ஆனால் அவளுக்கு அந்தளவுக்கு கரேஜ் இல்லை. நெவர் உட் ஹேவ் கரேஜ்னால் அவளுக்கு டேரெக்டாக பேசுகிறதுக்கு கரேஜ் இல்லை. அட்லீஸ்ட் லெட்டர் எழுதுறதுக்காவது கரேஜ் இருக்கட்டும். ஷி விஷ்டு ஷி ஹேட் நர்வ்னாக்கா தைரியம் அர்த்தம். ஷி ஹேட் த நர்வ்னா தைரியம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பெக் லெட்ஸ் ஆஸ்கிங் வென் ஷி ஃபினிஷ் இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த அரித்மெட்டிக் ப்ராப்ளம் முடிச்சாங்க. ஷி டிட் ஸ்டார்ட் இது மாதிரி நோட்டை எழுத ஆரம்பிக்கிறா பெக்கிக்கு. சடன்லி ஷி பாஸ்ட் அண்ட் ஷடர்டு. திடீர்னு எழுத ஆரம்பித்தோன்னே இந்த நோட்ஸை ஃப்ரெண்டுக்கு இது மாதிரிலாம் கிண்டல் பண்ண வேணான்ட்டு எழுத ஆரம்பிக்கிறப்ப திடீர்னு நிறுத்திட்டு ஷடர்னா நடுங்குறா. ஷி பிக்சர்டு ஹேர் செல்ஃப் இன் ஸ்கூல் யார்டு, எ நியூ டார்கெட் ஃபார் பெக்கி அண்ட் த கேர்ள்ஸ். இப்போ இவள் வரல, இல்லை வேண்டாம், இப்போ புதுசாக இவ்வளோ டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பெக்கி மேட் ஆஸ்க் ஹர் வேர் ஷி காட் த ட்ரெஸ்ஸஸ் தி செட் ஷி ஹேட். மேடி வுட் ஹேவ் டு சே இட் வாஸ் ஒன் ஆஃப் பெக்கிஸ் ஓல்ட் ஒன்ஸ் தட் மேடிஸ் மதர் ஹேட் ட்ரைடு டு டிஸ்கஸ் வித். இந்த ட்ரெஸ்லாம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டாக்கா என்ன பண்ணுறது? ஏன்னா அந்த ட்ரெஸ்லாம் என்ன மேடி வுட் ஹாவ் டு சே. அப்படி கேட்டாக்கா வுட் ஹாவ் டு சேனா சொல்ல வேண்டியிருக்கும் என்னென்னு. இட் வாஸ் ஒன் ஆஃப் பெக்கிஸ் ஓல்டு ஒன்ஸ். அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அந்த மேடி போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் அந்த பெக்கின் அவளோட ஃப்ரெண்டோட பணக்கார பொண்ணோட பழைய ட்ரெஸ்ஸில் ஒன்று தான். தட் மேடிஸ் மதர், இது வந்து மேடிஸ் மதர் வந்து அவள்கிட்ட வாங்கி இந்த பழைய ட்ரெஸ்ஸை வாங்கி டிஸ்கஸ்னால் வேறு ஒரு மாதிரி மாற்றுறது. டிஸ்கஸ் வித் நியூ ட்ரிம்மிங்ஸ், வேறு மாதிரி ட்ரிம்லாம் பண்ணி. ஸோ நோ ஒன் இந்த அந்த 13 நம்பர் ரூமில் இருக்க யாராலையும் வுட் ரெகக்னைஸ்ட்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கிற அளவுக்கு மாற்றி தான் அனுப்புகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸே அவள் ஃப்ரெண்டோடு தான். இஃப் ஒன்லி பெக்கி வுட் டிசைட் ஆன் ஹேர் ஓன் அக்கார்ட் டு ஸ்டாப் ஹேவிங் ஃபன் வந்து வந்தால் இது மாதிரி எழுதாமல் அவளாவே நிறுத்திட்டாக்கா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த வேண்டாவை கிண்டல் பண்ணாமல். ஓ வெல், மேடி ரேன் ஹேர் தேன் த்ரோ ஹேர் ஷார்ட் ப்ளோன் ஹேர் அஸ் தோ டு புஷ் த அன்கம்ஃபர்டபுள் தாட்ஸ் ஆர். இப்படியே போய் யோசிச்சுக்கிட்டு முடியெல்லாம் அசிச்சுக்கிட்டு இருக்கா. வாட் டிஃப்ரென்ஸ் டிட் இட் மேக்? ஸ்லோலி மேடி டோர் இன்டு பிட்ஸ் த நோட்ஸ் ஷி ஹேட் ஸ்டார்டட். இவள் எழுத ஆரம்பிச்ச அந்த நோட்ஸை வந்து கிழிச்சு போட்டுடுறா. ஷி வாஸ் பெக்கிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெக்கி வாஸ் த பெஸ்ட் லைக்டு கேர்ள் இந்த ஹோல் ரூம். ஏன்னா பெக்கி தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளை ஏற்றுக்க அந்த ஸ்கூல்லேயே எல்லாத்துக்கும் பிடிச்ச பொண்ணு அவள் தான். பெக்கி couldn't possibly do anything that was really wrong, she thought. பெக்கி ஒரு விஷயம் பண்ணால் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறா ஃப்ரெண்டு. ஏன்னா அவ்வளோ தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அஸ் ஃபார் வாண்டா ஷி வாஸ் ஜஸ்ட் சம் கேர்ள் ஹூ லைவ்ட் அப் ஆன் போகின் ஹைட்ஸ். அந்த போகின் ஹைட்ஸ்ன்றது ரொம்ப ஏழைங்க வாழ்கிற இடம் போல இருக்குது. அண்ட் ஸ்டுட் அலோன் இந்த ஸ்கூல் யார்டு. அவன் வேண்டானது சாதாரண பொண்ணு தான். ஷி ஸ்கேர்லி எவர் செட் எனிதிங் டு எனிபடி. ஸ்கேர்லின்னா ரொம்ப கம்மியாக, எவர் செட் எனிதிங்னா எப்பயுமே அது யார்கிட்ட எதுவும் சொன்னதே கிடையாது. எப்போயாவது எதாவது சொல்கிறத தவிர ரொம்ப கம்மியாக தான் யார்கிட்டே பேசியே இருக்கா. அவளை பற்றி இதுக்கு நம்ம கவலை பண்ணணும் நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு. த ஒன்லி டைம் ஷி டாக்டு வாஸ் இன் த ஸ்கூல் யார்டு அபவுட் ஹேர் 100 ட்ரெஸ். அவள் பேசின ஒரே ஒரு விஷயம் 100 ட்ரெஸ்ஸஸ் பற்றி பேசுகிறாள். அது மட்டும்தான் அவள் பேசுகிற விஷயம். மேடி ரிமெம்பர்ட் ஹேர் டெல்லிங் அபவுட் ஒன் ஆஃப் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் pale blue with colored trimmings, and she remembered another that was brilliant jungle green with a red sash. அப்போ மேடி யோசிச்சு பார்க்குறா. அவளோட ட்ரெஸ்ஸை பற்றி சொன்ன பேல் ப்ளூ வித் கலர் ட்ரிம்மிங்ஸ். யூ வுட் லுக் லைக் ஏ கிறிஸ்துமஸ் ட்ரீ இன் த கேர்ள் ஹேட் ஷெட் இன் ஏ ப்ரிட்டண்டன்ட் அட்மிரேஷன். இவள் சொல்லியிருக்கா அந்த வேண்டாம் கிண்டல் பண்ணுறப்ப அவள் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. இப்படி ட்ரெஸ் போட்டிருந்தேன், அப்படி ட்ரெஸ் போட்டிருந்தேன், ரெட் கலர் ஷேஷ் வச்சுருந்தேன், ஜங்கிள் க்ரீன் மாதிரி இருந்துச்சு, காட்டில் இருக்க பச்சை கலரில் இருந்தேன். அதுக்கெல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறாங்க நக்கலாக, நீ அதில் வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி இருப்பேன்னு சொல்லி. ப்ரிட்டண்டட் அட்மிரேஷன்னா உண்மை கிடையாது, சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக அது மாதிரி அட்மிட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, பாராட்டுற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. வஞ்ச புகழ்ச்சேனின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ப்ரிட்டன்னா வஞ்ச புகழ்ச்சேனி இல்லை, ப்ரிட்டன்னா நடிக்கிறது. திங்கிங் அபவுட் வாண்டா அண்ட் ஹேர் 100 ட்ரெஸ்ஸஸ் ஆல் லைன்ட் அப் இன் க்ளோசெட். மேடி பிகன் டு ஒண்டர் ஹூ வாஸ் கோயிங் டு வின் த ட்ராயிங் அண்ட் கலரிங் கான்டெஸ்ட்.
இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ இன்னொரு விஷயமும் யோசிக்கிறாங்க. அங்கே ஒரு டிராயிங் போட்டியும் கலரிங் போட்டியும் நடக்குது, அதை யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. ஃபார் கேர்ள்ஸ் த கான்டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டிசைனிங் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஃபார் பாய்ஸ் ஆஃப் டிசைனிங் ட்ரெஸ். பொண்ணுங்க வந்து இந்த கான்டெஸ்ட்டில் ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணணும், பசங்க வந்து மோட்டர் பைக்ஸை வந்து டிசைன் பண்ணணும், மோட்டர் போட்ஸை. ப்ராபப்ளி பெக்கி வுட் வின் த கோல்ட்ஸ் மெடல். பெக்கி தான் யூஸ்வலாக ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ப்ராபப்ளி அதிகம், ஆனால் கட்டாயம் கிடையாது. பெக்கி டூ பெட்டர் தென் எனி ஒன் எல்ஸ் இன் த ரூம். ஏன்னா அவள் தான் அழகாக வரைவா கிளாஸில் இருக்க எல்லாத்த விடவும். அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் எவ்ரிபடி தட். ஆனால் எல்லோரும் அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. யார் பெக்கி தான் ஜெயிப்பா, அவள் தான் எல்லாத்துலேயும் நல்லா ஃபஸ்ட்டாக இருக்கவ, அழகாக இருக்கவ, எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு இவன் ஃப்ரெண்டு நினைக்கிறா. ஷி குட் காப்பி அ பிக்சர் இன் எ மேகசின் ஆர் சம் ஃபில்ம்ஸ் ஆர் ஹேட் ஷோ தட் யூ குட் ஆல்மோஸ்ட் டெல் ஹூ இட் வாஸ். அவன் வரைகிறது வந்து அவ்வளோ கரெக்டாக வரைவா. அதனால் அவள் இப்போ யாராவது ஒருத்தங்களை பார்த்து வரைஞ்சானா அவங்க யாரும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக அதே மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும். யூ கூட ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும் அவள் வரைகிறத வச்சு இந்த ஃபிலிமோட யார் தான் வரைகிறான்ட்டு. அவ்வளோ நல்லா வரைவாங்க. மேடி வாஸ் ஷுவர் பெக்கி வுட் வின். அதனால் பெக்கி தான் ஜெயிப்பான்னு இவ கன்ஃபார்மாக இருக்கா, ஷுவராக இருக்கா. வெல் டுமாரோ த டீச்சர் வாஸ் கோயிங் டு அனௌன்ஸ் வின்னர்ஸ். நாளைக்கு சொல்லிடுவாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு சொல்லிடுவாங்க. ஸோ தென் தே வுட் நோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்போ எல்லாருக்கும். தென் நெக்ஸ்ட் டே இட் வாஸ் ட்ரிஸ்லிங்னா லைட்டாக மழை பொழிகிறது, தூரல் மாதிரி. மேடி அண்ட் பெக்கி ஹரிடு ஸ்கூல் அண்டர் பெக்கிஸ் அண்டர்லாம். இப்போ பெக்கியோட அண்டர் அம்பர்னா பெக்கி தானே பணக்கார பொண்ணு, அவள் வந்து கொடை கொண்டு வரா. அதில் 2 பேரும் போகிறாங்க. ஹரிடுன்னா வேகமாக போகிறாங்கன்னு அர்த்தம். பாருங்கள், வென்ட்டுன்னு போட மாட்டாங்க, ஹரிடுன்னு தான் போடுவாங்க. நேச்சுரலி ஆன் அ டே லைக் திஸ் they didn't wait for Van Rappatransky on the corner of Oliver Street. The street that far away under the railroad tracks and up the hill led to Bogan Sites. யூஸ்வலாக இந்த ஆலிவர் ஸ்ட்ரீட் வர வழியில் போகின் சைட்ஸ், அதில் வேண்டா இருப்பால, அங்கே இருக்க வழியில் அந்த பக்கம் வருவாங்க. ஆலிவர் ஸ்ட்ரீட்டில் போய் நின்னா தான் இவங்க போகிற பாதையில் லைட்டாக கொஞ்சம் திரும்பி ஆலிவர் ஸ்ட்ரீட்டில் போய் நின்னா வேண்டா வர பாதை வரும். ஓகேவா? வாண்டா வந்து போகின் சைட்ஸில் இருக்காங்க. அதாவது ஏழைகள்லாம் இருப்பாங்க போல இருக்கு அந்த ஊரில், போலீஸ் பீப்புள் இருப்பாங்க போல இருக்கு. அவன் வர்ற பாதை இருக்கும். எனிவே தே வேரன் இன்றைக்கானா போகலை, ஏன்னா மழை பெய்யறதால. எனிவே தே வேரன் டாக்கிங் சான்சஸ் ஆஃப் பீங் லேட் பிகாஸ் டுடே வாஸ் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து அவங்க சான்ஸ் எடுக்கலை, ஏன்னா லேட்டான பரவாயில்லன்னு யூஸ்வலாக சான்ஸ் எடுப்பாங்க. இன்றைக்கி ஆனால் அதை மாதிரி சான்ஸ் எடுக்கலை, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால ரிசல்ட் சொல்லுவாங்க. Do you think Miss Nation will announce the winners today? asked Peggy. இன்றைக்கி மிஸ் மேஷன்னா உங்களோட டீச்சராக இருக்க சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து வின்னர் யார் ஜெயித்தாங்க இந்த காம்படிஷன்லேருந்து சொல்லுவாங்களான்னு கேட்குறா பெக்கி. ஐ ஹவ் ஷோ த மினிட் வி கெட் இன் செட் மேடி. அஃப்கோர்ஸ் யூ வில் வின் பெக். ஆமாம், நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க சொல்லிடுவாங்க இன்றைக்கி. அஃப்கோர்ஸ் யூ வில் வின்னா, அவன் கேட்டால் நீ தான் ஜெயிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறான். ஹவ் ஸோ செட் பெக்கி ஈகர்லினா. ஹவ் ஸோன்னா நானும் அது மாதிரி தான் நம்புகிறேன், எது நடக்கும்னு நினைக்கிறேன். The minute they entered the classroom, they stopped short and gasped. They stopped short and gaspedனா அவங்க உள்ளே நுழைஞ்ச அந்த நொடியிலேயே டக்குன்னு நின்றுட்டு ஆச்சரியப்பட்டாங்க. கேஸ்ப்னா வாயை விழுந்துட்டு பார்த்தாங்கன்னு அர்த்தம். இந்த ஷார்ட்னா நொடியில் நின்றுட்டாங்கன்னு அர்த்தம், ஃபுல்லாக போகாமல். There were drawings all over the room. On every ledge and window still, dazzling colors and brilliant. அந்த ரூம் ஃபுல்லாக, அந்த 18ஆம் நம்பர் ரூம், அந்த ரூம் ஃபுல்லாகவே விண்டோஸில், லெட்ஜில், எல்லா இடத்துலையும் வித்தியாசமான கலரில் லேவிஷ் டிசைன்ஸ்னால் பணக்கார தன்மையோடு இருக்க டிசைன், அதெல்லாம் ஃபுல்லாக படமாக வரைஞ்சிருக்காங்க. என்ன ட்ரெஸ் வித்தியாசமான ஸ்டைலில். அந்த காம்படிஷனு ஆல் ran அண்ட் கிரேட் ஸ்ட்ரீஸ் ஆஃப் ராப்பிங் பேப்பரில் வரைஞ்சி, ராப்பிங் பேப்பர்னு ஒன்று இருக்குது, மடக்கிற பேப்பர், அதில் எழுதியிருக்காங்க. there must have been 100 of them all lined up. இது மாதிரி 100 வகையான ட்ரெஸ்ஸு ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சுருக்காங்க. தேர் மஸ்ட் பி ட்ராயிங்ஸ் ஃபார் த கான்டெஸ்ட். தேவர் எவ்ரிபடி ஸ்டாப்ட் அண்ட் விசில்டு ஃபார். இவ்வளோ அழகாக எல்லாம் வச்சுருக்க பார்த்துட்டு எல்லாம் வந்து அதிசயப்படுறாங்க. சூப்பர் மறுபடினா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. விசில் அடிக்கிறாங்க. as soon as the class had assembled. கிளாஸ் அசம்பிள் ஆன உடனேயே, அதான் உடனேயே மிஸ் மேஷன் அனௌன்ஸ் த வின்னர்ஸ். ஜாக் பெக்கிள்ஸ் ஹேட் ஓன் த ஃபார் த பாய்ஸ் ஷர்ட். மிஸ் மேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் ஜெயிச்சாங்க நேற்று மாதிரி காம்படிஷனில். ஜேக் பெக்கிள்ஸ் ஹேட் ஓன் ஃபார் த பாய்ஸ் ஷர்ட். நேற்று இல்லை, எனக்குன்னு தெரில, இந்த காம்படிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பசங்களில் வந்து ஜேக் பெக்கிள்ஸ் ஜெயிச்சிட்டாரு. லிசன் ஃபார் அன் அவுட்போர்ட் மோட்டர் வாஸ் அன் எக்ஸிபிஷன் இன் ரூம் 12. ரூம் 12 வந்து இந்த அவன் வரைஞ்சிருக்க டிசைன் இருக்குது, போய் பார்க்கலாம். அலாங் வித் ஆல் த ஸ்கெச்சஸ் பை ஆல் அதர் பாய்ஸ். மற்ற பசங்கள் இந்த பெயிண்டிங்ஸும் அதில் இருக்குது. ஜெயிச்ச இந்த ஜாக் பெக்கிள்ஸ் வந்து பெயிண்டிங்கும் இருக்குது. அஸ் ஃபார் த கேர்ள்ஸ்,
ஷீ ஷேட். பொண்ணுங்களுக்கு நடந்த காம்படிஷனில் ஆல்தோ ஜஸ்ட் 1 or 2 sketches were submitted by most. ஒரு சில பேர் தான் கொடுத்துருக்காங்க காம்படிஷனில். ஆனால் 1 girl and room 13 should be proud of her. ஆனால் அந்த ஒரு பொண்ணு நினச்சி இந்த room 13 ப்ரௌட் ஆகணும். This one girl actually drew 100 designs. இந்த ஒரு பொண்ணு மொத்தம் 100 டிசைன் வரைஞ்சிருக்காங்க ஒரே பொண்ணு. ஆல் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல் பியூட்டிஃபுல். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. இந்த ஒப்பீனியன் ஆஃப் ஜட்ஜஸ் எனி ஒன் ஆஃப் த டிராயிங் இஸ் ஒர்த்தி ஆஃப் வின்னிங் த ப்ரைஸ். இந்த 100ல் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஒவ்வொன்றுமே நம்பர் 1 ப்ரைஸ் வரும். அந்தளவுக்கு நல்லா வரைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஜட்ஜும் நாங்கள் நினைக்கிறோம். ஜட்ஜஸ்னால் முடிவு பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் தட் வாண்டா பெட்ரோன்ஸ்கி இஸ் த வினர் ஆஃப் த கேர்ள்ஸ் மெடல். நான் சந்தோஷமாக அனௌன்ஸ் பண்ணுறேன், வாண்டா பெட்ரோன்ஸ்கி தான் ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஏழை பொண்ணு தான் ஜெயிக்குது. அது வரைஞ்சிருக்க டிசைன்ஸ் இதெல்லாம். Unfortunately, Vanda has been absent from school for some days and is not here to receive the applause that is due to her. அப்படின்னா என்ன, has been absent ஃபார்னா கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து ஆப்ஷன், இப்போ வரைக்கும் ஆப்ஷண்ட்டாக தான். இப்போ ஹேஸ் பீன்னா இப்போயும் ஆப்ஷண்ட்டாக தான் இருக்காங்க. ஓகேவா. அண்ட் இஸ் நாட் ஹியர் டு ரிசீவ் த அப்ளாஸ்னால் அவளுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்ட பெற, தட் இஸ் அவளுக்கு டியூ டு ஹர்னா அவளுக்கு கிடைக்க வேண்டிய அப்ளாஸை வாங்குறதுக்கு அவள் அங்கே இல்லை. லெட் அஸ் ஹோப் ஷி வில் பி பேக் டுமாரோ. நாளைக்காக வருவான்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். Now class, we may file around the room quietly and look at her exquisite drawings. அவன் வரைஞ்ச இந்த அழகான எக்ஸிக்யூஷன் ரொம்ப அருமையாக இருக்காது, ரொம்ப அழகாக இருக்க அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். ஃபைல் அரவுண்ட் த ரூம் குவைட்லின்னா சத்தம் போடாமல் பாருங்கன்ட்டு. The children burst into applause. எல்லோரும் கைத்தட்டுறாங்க பயங்கரமாக. Even the boys were glad to have a chance to stomp on the floor, put their fingers on their mouths and whistle, though they were not interested in dress. பசங்களாம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரசிக்காட்டி கூட அங்கே வர்றதுக்கு அந்த ஃப்ளோரில் வந்து சும்மா விசில் அடிக்கிறாங்க உள்ளே வந்து, அவ்வளோதான். லுக் பேக் விஸ்பர்டு மேடி. விஸ்பர்னா சத்தம் போடாமல் ரகசியமாக சொல்கிற மேடி அது ஃப்ரெண்டுகிட்ட. தட் இஸ் தட் ப்ளூ ஒன் ஷீ டோல்ட் அஸ் அபவுட் இசன்ட் இட் பியூட்டிஃபுல். அவன் அன்றைக்கி என்ன ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறாள். இந்த பெயிண்டிங்கை தான் அவள் ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு, ஏழை வீட்டு பொண்ணு. இவங்க என்ன பொய் சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கல்ல. அன்றைக்கி கூட ஒரு நாள் ப்ளூ ட்ரெஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஒன் டோ ட்ரெஸ் இசன்ட் இட் பியூட்டிஃபுல். அவன் அன்றைக்கி வந்து ப்ளூ ட்ரெஸ் இருக்குதுன்னு சொன்னால இது அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. எஸ் ஷி ஷெட் பெக்கி, ஹியர் இஸ் தட் க்ரீன் ஒன் பாய், ஐ தாட் ஐ குட் ட்ரா. இங்கே ஆமாம் இருக்குது, ஹியர் இஸ் தட் க்ரீன் ஒன். பச்சை கூட இருக்குது, கிறிஸ்துமஸ் ட்ரீ மாதிரி இருக்குதுன்னு சொன்னோமே அது கூட இருக்குது. ஐ தாட் ஐ குட் ட்ரா. ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ் இருக்குன்னு போய் சொல்லியிருக்காள். ட்ரெஸ் இருக்குன்னு இல்லை, இந்த டிசைன் காம்படிஷனை பற்றி தான் அப்போலேருந்து போய் சொல்லிகிட்டு இருந்திருக்கா. போய் சொல்லலை, இதில் தான் ட்ரெஸ் இருக்குன்ட்டு 100 வகையான ட்ரெஸ் இருக்குன்ட்டு. ஐ தாட் ஐ குட் ட்ரான்னா நான் கூட இது வரைஞ்சிருக்கலான்ட்டு. இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்றது தான் நீங்கள் கதையை புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் இது எக்ஸசைஸ் வேணால் தனியாக ஒரு இதில் போடுறேன். ஆனால் இதுதான் டோட்டல் கதை. ஓகே, இதோட நிறுத்திக்குவோம். பை. எக்ஸசைஸ்க்கு செகண்ட் பார்ட்டு தனியாக வரும். பை.